நம்ம நிறைய சீரியல் கில்லர்கள் பத்திய படங்களையும் கதைகளையும் நிறைய கேட்டிருப்போம். மும்பைல 1964 காலகட்டத்துல ஒரு சீரியல் கில்லர் பிளாட்பாரத்துல படுத்திருக்கிற ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், குழந்தைகளா இருக்கட்டும், அவங்க எல்லாரையுமே கொடூரமான முறையில அடிச்சு கொலை பண்ணிட்டு இருக்கான். அந்த சீரியல் கில்லரை போலீஸ்காரங்க தேடி தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அவனை கண்டுபிடிக்கவே முடியல, ஒரு பொண்ணு அவனை பாக்குற வரைக்கும். அந்த பொண்ணு அந்த சீரியல் கில்லரை பத்தி சொல்லும் போது அவங்க போலீஸ்காரங்களாலேயே பாத்தீங்கன்னா யூகிக்க முடியாத பல விஷயங்களை நினைச்சு பார்த்திருக்காங்க கற்பனையில. அப்படி அந்த சீரியல் கில்லர் யாரு? 1964 மும்பை சிட்டியவே கலக்கின ஒரு சீரியல் கில்லர் ராமன் ராவ் அவரை பத்தி தான் இந்த ஒரு வீடியோல நாம பேச போறோம். அண்ட் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இது வரைக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டன் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். 1964 மும்பை சிட்டில பிளாட்பாரத்துல படுத்திருக்கிற நபர்களை பார்த்தனா அடையாளம் தெரியாத ஒரு மர்ம நபர் இரும்பு கம்பியால அடிச்சு கொலை பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவரு அடிச்சு கொலை பண்ணிட்டு அந்த பணங்களை அங்கே போட்டு போறத அங்க இருக்கிற எல்லாருமே பார்த்தா மறுநாள் பார்த்துட்டு போலீஸ் கிட்ட தெரிவிக்கிறாங்க. இப்படி ஒரு கிட்டத்தட்ட 19 கொலைகளை பண்ணிருக்கிறாரு. இந்த 19 கொலைகள் நடக்கும் போதும் போலீஸ்காரங்க என்ன பண்றாங்கன்னா, அவருக்கு யாரு, எங்க இருக்காரு, என்ன பண்றாரு, அவருக்கு என்னதான் பிரச்சனை, அந்த சைக்கோட பேட்டர்ன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனை பத்தி என்ன தேடிட்டு இருக்கிறாங்க. சரி, இந்த 19 கொலையும் இவன் தான் பண்ணா எப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா, ஒரே பேட்டர்ன்ல பாத்தீங்கன்னா கொலைகள் நடந்திருக்கு. கரெக்டா தலையிலும் கழுத்திலையும் அடிக்கிறான். அப்படி அடிக்கும்போது இரும்பு கம்பிகளை பயன்படுத்துக தெரியுது. முகம் சிதைந்த நிலையில இருக்கிறத இங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப இது ஒருத்தன் தான் பண்ணிட்டு இருக்கான், அவைக்கு யாரு அப்படின்னு சொல்லிட்டு 1964 அந்த காலகட்டத்துல கிட்டத்தட்ட 19 பேர்களை அவன் கொலை பண்ணிருக்கான். அதுல பாத்தீங்கன்னா ஒரு 6 வயசுல இருக்கிற ஒரு குழந்தையுமே உண்டு. அந்த குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சுன்னு தெரியல, அதையுமே இப்ப கொலை பண்ணிருக்கான். இப்படி இருக்கும் போதுதான் 20வது ஒரு கொலையும் நடக்குது. போலீஸ்காரங்களால அவனை கண்டுபிடிக்க முடியல. இவன் எங்க இருக்கான், என்ன பண்றான், அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க பாத்தீங்கன்னா ரொம்பவே தலை பிச்சுட்டு இருக்கும் போதுதான் காவியா அப்படின்ற ஒரு பொண்ணு இந்த மாதிரி நான் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துலதான் அந்த 20வது கொலை நடந்ததாகவும் நான் பாத்தீங்கன்னா அந்த சைக்கோ கில்லரை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போலீஸ் கிட்ட போல்டா போய் சொல்றாங்க. உடனே போலீஸ்காரங்க அந்த பொண்ணு சொல்ற அடையாளத்தை வச்சுட்டு சிட்டி முழுக்க தேடிட்டு ஒரு நபரை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த நபர் பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு அப்பாவே இருக்காரு. இவரு கொலை பண்ணிருக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினைக்கலாம். பட் அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த 20 கொலையுமே பாத்தீங்கன்னா நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை ஒத்துக்கிறாரு. போலீஸ்காரங்களுக்கு என்ன பண்றேனே தெரியல. வாண்டடா ஒத்துக்கும் போது உடனே கேஸ் ஃபைல் பண்ணிட்டு போலீஸ்காரங்க கோர்ட்டுக்கு இந்த கேஸ் எடுத்துட்டு போறாங்க. கோர்ட்ல விசாரணை நடக்குது. பட் போதிய ஆதாரம் கிடையாது. ஒரு பொண்ணு நைட் டைம்ல தான் பாத்துருக்கா அப்படின்றனால இந்த ஆதாரமா எடுத்துக்க முடியாது. இருட்டுல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு எதை பார்த்துட்டு எப்படி வேணாலும் சொல்லிருக்கலாம்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க என்ன பண்றாங்கன்னா அந்த கேஸ அப்படியே முடிக்கிறாங்க. கோர்ட் அந்த விடுதலை பண்ணி வைக்குது அந்த நபரை. இப்படி இருக்கும் போதுதான் அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கொலைகள் நடக்க ஆரம்பிக்குது. ஏற்கனவே பாத்தீங்கன்னா 19 கொலைகள் நடந்திருக்கு. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 23ல இருந்து 24 கொலைகள் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்டவங்க இதே பேட்டர்ல அடுத்தடுத்து இறந்து போயிருக்கிறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா 1964ல இருந்து 65 காலகட்டத்துக்குள்ள 19 கொலைகளும், 1965 இருந்து 66 காலகட்டத்துக்குள்ள பாத்தீங்கன்னா 24க்கும் மேற்பட்ட கொலைகள் சொல்லிட்டு 40க்கும் மேற்பட்ட நபர்களை பாத்தீங்கன்னா அந்த சீரியல் கில்லர் அடிச்சு கொலை பண்ணிருக்கிறாரு. இவர் பண்றத பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்களால இவனுக்கு எப்படியுமே கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா ஏற்கனவே கண்டுபிடிச்சவன தான் பாத்தீங்கன்னா குற்றவாளி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை பண்ணிட்டாங்க. ஆனா இப்ப இவனை பாத்தீங்கன்னா தேடி தேடி பாக்குறப்ப இப்படிப்பட்ட ஒரு ஆளை இல்ல அப்படின்ற மாதிரி தான் ரெக்கார்ட் சொல்லுதே தவிர அவன் எங்க போனா என்ன பண்ணா அப்படின்னு தெரியல. இந்த போலீஸ்காரங்க ஏற்கனவே ஒருத்தனை பிடிச்சிட்டு வந்தாங்கல்ல, அவன் மேல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கொலை வழக்குகளும் கொள்ளை வழக்குகளும் இருக்கிறது போலீஸ்காரங்களுக்கு முன்னாடியே தெரியுது. ஏன்னா 1960வது அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த பையன் மேல மும்பை போலீஸ் பாத்தீங்கன்னா ஒரு கேஸ பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த காரணத்துக்காக தான் அவனை போலீஸ் புடிச்சிட்டு வந்திருந்தாலும் அவன் பாத்தீங்கன்னா நான் கொலைகளை பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டாலும் போதிய ஆதாரம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனை போலீஸ் கோர்ட்டும் விடுதலை பண்ணிட்டு இருக்கு. இப்படி இருக்கும் போதுதான் இந்த ஒரு சீரியல் கில்லரை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாத்தீங்கன்னா தேடி தேடி பாக்குறாங்க. அவங்களால கண்டே பிடிக்க முடியல. கடைசியா மும்பை கவர்மெண்ட் என்ன பண்ணுனா சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கிட்டு ராம்நாத் அப்படின்ற ஒரு போலீஸ பாத்தீங்கன்னா இந்த மிஷனுக்கு தலைமை தாங்க அழைக்கிறாங்க. அவரு என்ன பண்றாங்கன்னா ஊர் முழுக்க தேடி கண்டுபிடிச்சிட்டு இவங்க தேடி கண்டுபிடிச்சாங்களா ஃபர்ஸ்ட் ஒரு குற்றவாளி அவரையே பாத்தீங்கன்னா திருப்பி கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்த அடுத்தது அவர்கிட்ட பாத்தீங்கன்னா உண்மையை ஒத்துக்கிறியா இல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவர் பாத்தீங்கன்னா நாங்க எந்த ஒரு குற்றமும் பண்ணல, போலீஸும் கோர்ட்டு ஏற்கனவே விடுதலை பண்ணிட்டு அப்படின்ட்டு சர்வ சாதாரணமா பேசுறாரு.
ஒரு துளி கூட அந்த நபருக்கு வந்து பாத்தீங்கன்னா போலீஸ பார்த்து பயமே கிடையாது. சர்வசாதாரணமா திமிர்ல பேசிட்டு இருந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு. இப்படி இருக்கும்போதுதான் அந்த நபர் பேர் வந்து பாத்தீங்கன்னா ராம்நாத் ராவ் அப்படின்றதையும், இவர் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கொலைகள் பண்ணிருக்காரு அப்படின்றதையுமே கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா அந்த நபர்கிட்ட விசாரணை பண்ணும்போது, நான் உண்மையை ஒத்துக்கிறேன். ஆனா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரில் சிக்கன் முழு கோழிய தந்தூரி மாதிரி வாங்கி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இப்பயுமே தான் அந்த ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் மேல பயமோ பதட்டமோ எதுவுமே கிடையாது. இதுல கொலைகள் பண்ணிருக்காரு அப்படின்ற ஒரு பதட்டம் கூட கிடையாம திமிர்வாட்டத்துல பேச போலீஸ்காரங்க என்ன பண்றாங்கன்னா, சரி வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முழு கோழி அவருக்கு வாங்கி கொடுத்து விசாரணை நடத்துறாங்க. அப்படி நடத்தும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த 40க்கும் மேற்பட்டவங்கள நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறாரு. ஏன்டா எதுக்குடா பண்ண அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, அவங்கள கொலை பண்ணும் போது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனாலதான் அவங்கள கொலை பண்ண அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவரு பேசுறத பார்த்துட்டு போலீஸ்காரங்களுக்கு இவருக்கு பைத்தியம் கீச்சம் பிடிச்சிருக்கா, மனநல பாதிப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர்கிட்ட கோர்ட் மூலமா வந்து பாத்தீங்கன்னா அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அவங்களும் நல்லா இந்த ஆளு செக் பண்ணி பார்த்துட்டு, இவருக்கு மனநல பாதிப்பு எல்லாம் எதுவுமே கிடையாது, ஒரு நார்மல் மனுஷன் மாதிரி தான் இருக்கிறாரு, இவருக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு தாக்கம் அதை வந்து பாத்தீங்கன்னா வெளிக்கொண்டு வந்து இந்த அளவுக்கு ஒரு சைக்கோத்தனமா இருக்காரு, அதை வந்து பாத்தீங்கன்னா எங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால கோர்ட் என்ன பண்ணா இந்த நபருக்கு தூக்கு தண்டனை கொடுக்குது. தூக்கு தண்டனைக்கு அடுத்தது இவர் வந்து பார்த்தா பிரஸ் மீடியா முன்னாடி அறிமுகப்படுத்தும் போது இங்க ஒரு நடந்துகிட்ட விதத்தை பார்த்துட்டு மீடியாக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர் பாக்குறதுக்கு மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கு, நீங்க ஒரு குற்றம் செய்யாத ஒருத்தரை தூக்கு தண்டனை கொடுக்குறீங்க, இது நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்க, திருப்பி என்ன பண்றாங்கன்னா ஒரு டீம் இவரை வந்து பார்த்தா ஆராய்ச்சி ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த டாக்டர் டீம் பேசி முடிச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க நினைக்கிற மாதிரி இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மனநலம் பாதிக்கப்படல, இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் டிசார்டர் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மல்டிபிள் டிசார்டர்னா அப்படியே அந்நியன் படம் ஞாபகம் வரும், இல்லன்னா நம்ம விடாது கருப்பு அந்த சீரியல் உங்களுக்கு ஞாபகம் வரலாம். ஏன்னா இது ரெண்டுத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொலைகள் பண்ணுவாங்க. விக்ரம் சாருக்கு வந்து பாத்தீங்கன்னா தப்பு பண்றவங்க தேடி தேடி கொலை பண்ணுவாரு, ஆனா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் தான் கொலை பண்ண அப்படின்ட்டு தெரியாது. கிளைமேக்ஸ்ல விவேக் சாரும் அங்க இருக்கிற எல்லாருமே சொல்லும் போதுதான் அவருக்கு வந்து புரியும், எனக்கு கொலை பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி கூட கேட்பாரு. அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நபருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கொலைகள்லாம் பண்ணிட்டு இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ஞாபகமே கிடையாது. 40க்கும் மேற்பட்டவங்களையும் இவர் கொலை பண்ணியிருந்தாலும் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அது எதுவுமே வந்து ஞாபகமே கிடையாது, தன் அறியாம தான் இவர் எல்லாத்தையுமே பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்களுக்கு என்ன பண்றேனே தெரியல, சரி மல்டிபிள் டிசார்டர் தான் என்ன பண்றேனே தெரியாம தான் பண்ணிருக்கான் அப்படின்றனால இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயுள் தண்டனை அதை குறைக்கிறாங்க. இதே வந்து பாத்தீங்கன்னா இந்த பேய் ஓட்டுறவங்க ரிசர்ச் பண்றவங்க அவங்க கிட்ட போய் கேட்கிறப்ப இவருக்குள்ள ஒன்றுக்கும் மேற்பட்ட பல ஆவிகள் இருக்கிறதாகவும் அதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணியிருக்கிறதாகவுமே வந்து சொல்றாங்க. இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த போலீஸ்காரங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம 1995 வரைக்குமே ஒரு சிறையில ஆயுள் தண்டனை கைது வச்சிருக்காங்க. 1995ஆம் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா சிறுநீரக பிரச்சனை ஏற்பட்டு ஜெயிலுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆளு இறந்து போயிட்டாரு. இப்ப இந்த சீரியல் கில்லர் இறந்து போனதுக்கு அடுத்து கூட அங்க இருக்கிற எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, இவனுக்குள்ள இருந்த ஒரு ஆத்மா அதுதான் வந்து பாத்துட்டு இவனை இறக்க வச்சிருக்க தவிர அவனா வந்து பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லாம இறந்து போகல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு சீரியல் கில்லர் வந்து பாத்தீங்கன்னா கதைகளையோ நிஜத்திலையோ இல்லைங்க, நம்ம கூடவே தான் இருக்கிறாங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா நம்மளால கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா சீரியல் கில்லர் அப்படின்றவங்க நார்மலா தான் இருப்பாங்க, நார்மலா தான் பேசுவாங்க. ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு இது எங்க தப்பு நடந்தாலும் இந்த அந்நியன் படத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரேக் ஒயர் கட் ஆயிடுச்சு அப்படின்றப்ப அதை வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்டா போடும்போது அந்த அந்நியன் வந்து பாத்தீங்கன்னா கொலை பண்ணுவார்ல, அதே மாதிரிதான் நமக்குள்ளயுமே ஒருத்தவர் இருப்பாரு, அவர் வெளில கொண்டு வராத வரைக்குமே ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த ஒரு காணொலியை இந்த இடத்துல நான் முடிச்சிடறேன். மீண்டும் இன்னும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோல பாக்குறேன். அது வரைக்குமே டாடா பை பை.